சேலத்தில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அவங்க அறிவித்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாரும் வந்துடாதீங்க, நாங்கள் ஒரு QR கோடு கொடுத்துருவோம், அதுபடி ஒரு 5000 அந்த நபர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நீ என்ன சொல்கிறது, நாங்கள் வரோம், மைதானம் வேணால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம், ரோடு எங்கள் கண்ட்ரோல் தான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் குஞ்சிட்டாங்க காலையிலே இருந்து. விஜயவருடைய வண்டி சேலத்துலேருந்து இந்த வரதுலேருந்து அந்த மெயின் ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்கு, அவ்வளோ கூட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரூர் சேம்பேடு மாதிரி ஒரு சேம்பேடு நடந்து போச்சு விஜயவரோட கூட்டத்தில். இதுக்கு பிறகு விஜயவருக்கு கூட்டமே வராது, மக்கள்லாம் பயப்படுவாங்க, அந்த கூட்டத்துக்கே போகாதீங்கன்னு அளவுக்கெல்லாம் ஆளுங்கட்சி குரூப் வந்து பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதையும் மீறி இவ்வளோ கூட்டம் வர்றதுங்கிறதெல்லாம் அசாத்தியம். அதனால தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படிலாம் அறிவிச்சதே கிடையாது. வயதானவர்கள் யாரும் வராதிங்க, சிறுவர்கள் யாரும் வரப்படாது, கர்ப்பிணி பெண்கள் வரப்படாது, மொத்தத்தில் எவனுமே வராங்கிறான், நான் தனியாக பேசிட்டு போயிடுறேங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கூட்டம் நடக்க போகிறது சேலத்துலன்னு சொன்னதுலேருந்து ஒரு 2 நாள் மயான அமைதி திமுகவில். திமுக ஐடிவிலாம் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வர போகிறோம், நாங்கள் ஒரு மேட்ரு ஒன்று சொல்ல போகிறோம். இந்த சேலம் மாநாடு நடக்கிற அன்னைக்கு நாங்கள் காலையிலே ஒரு குண்டை போட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நாங்கள் திமுக பக்கம் திருப்புறோம், தலைவர் ஸ்டாலின் பக்கம் திருப்புறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது என்ன மேட்ருனா, 5000 யாருக்கு இந்த மகளிர் உரிமை திட்டம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் 5000 நாங்கள் போட்டுடுறோம் அப்படின்னாங்க. அது என்னடா 5000 புதுசாக இது அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரிக்கு 1000, மார்ச்சுக்கு 1000, ஏப்ரலுக்கு 1000, அதுக்கு ஒரு மே மாதம் 2000. அது என்ன மே மாதம் 2000? இந்த 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் இருந்துக்கிறாங்க, எல்லா வருஷமும் வந்து மே மாதம் வருது. அப்பெல்லாம் கொடுக்காத இந்த 2000 இப்போ மட்டும் ஏன் 2000? ஒருவேளை ஒரு வெக்க காலமாக இருக்குது, கோடை மாதம், பிள்ளைங்க கூட்டியோ வெளில போனால் ஜூஸ் குடிக்கும், ஏதாச்சும் முட்டாய் வாங்கி தீக்கும், பானிபூரி வாங்கி தீக்கும் அப்படின்னு யோசிச்சுப்பாரு நினைக்கிறேன். 2000 வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாப்புல. அது என்ன பண்ணாங்கன்னா, நாளைக்கு பாரு தமிழ்நாடை பற்றிக்கிட்டு எரிய போகுது, எல்லாம் இதை பற்றி தான் பேச போகிறாங்க, விஜய் மாநாடு புஷ்பமாக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரூபாயே பேசலையா, யாரும் பேசுறது கிடையாது. பணம் தான் வாங்கி சொக்கால வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துருக்குறாங்க. மீடியாவும் பேசுவோம் பார்த்தேன், மீடியா ஒரு நியூஸ் கார்டு கூட கிடையாது. ஏன்டா காலையிலே குத்த வச்சுட்டாங்க. எங்க சேலம் மாநாட்டில் விஜய் அங்கே வருகிறார், விஜய் இங்கே வருகிறார், கூட்டம் எவ்வளோ வருதுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே கட்டலாம் வாங்க பார்ப்பாங்க. இந்த முதலமைச்சர் அறிவிச்ச இந்த திட்டம் நாசமாக போச்சு. பணம் வந்துச்சு, எல்லாருக்கும் வாங்கி சொக்கால வச்சுட்டாங்க. முதலமைச்சர் 5000 ரூபாய் போட்டிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி அவர் எலெக்ஷனுக்கு வந்தோடனே என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷனுக்கு வந்தோடனே குடும்ப பெண்கள் அனைவருக்குமே 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்ப வந்து இது வரைக்குமே வந்து போன மாசமா வந்து லேட்டா தான் பணமே போட்டாங்க. இந்த மாசம் வந்து நாளைக்கு எலெக்ஷன் வரப்போறதுக்காக வந்து பெண்கள்கிட்ட வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு, இல்லதுலேயே வந்து அதிகமான ஓட்டு வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அந்த ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக வந்து 5000 ரூபாய் போடுறாரே தவிர வந்து பெண்கள் நலனுக்காக போடுறதே கிடையாது. எங்க பக்கத்து அக்கா ஒன்று சோபா ஒன்று ஆர்டர் போட்டு வந்துருக்கு. கரெக்டாக நீங்கள் 5000 பணம் வச்சா 4700 பேசி முடிச்சு சோபா வாங்கி போட்டுன்னு தலையில் குத்த வச்சுன்னு இப்படி உட்காந்துருக்கு. என்ன பார்த்துட்டா டிவியில் சேலம் மாநாட்டை லைவ்ல பார்த்துட்டு இருக்குது. அட்டா பாவிகளா, எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போதான்யா உங்களுக்கு ஒரு 3000 கொடுத்து விட்டாப்புல, இப்போ 5000 கொடுத்துக்கிறாப்புல, மொத்தம் 8000 வாங்கி வச்சுக்கின்னு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லாமல் லைவ்ல சேலம் மாநாடு பார்க்குறீங்க நீங்களாம். அப்படிதான் இருக்குது. இதை பார்த்தாப்புல விஜய் பார்த்துட்டு ஃப்ளைட்டில் வரும்போது நீசு கட்சிச்சு இந்த மாதிரி 5000 போட்டுக்கிறாங்க அப்படிங்காம தலைவர் அங்கேயே அடியாரம் சாப்பிடல. நீ சேலம் மாநாட்டை வந்து அடிப்பாப்புல எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்டில் வரும்போது டைப் பண்ணிட்டாப்புல. அதாவது இந்த ஸ்டாலின் அரசு என்ன பார்த்து பயப்படுது, என்னால தான் இந்த மகளிர் உரிமைக்கு அவங்களுக்கு வந்து 5000 கொடுத்துக்கிறாங்க. உங்கள் அண்ணன் விஜய், உங்கள் தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளைனால இந்த அரசியல் வருகையினால உங்களுக்கு 5000 கட்சிக்குது. சந்தோஷமாக இருக்க, மஜாவாக இருக்க, கிஸ்ஸாவாக இருக்க. இது உங்கள் பணம், நீங்களே எடுத்துக்கிட்டாப்புல. கடுப்பாயிட்டாங்க, காண்டாயிட்டாங்க. திமுக ஐடிலாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க விஜய் மாநாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அப்படியாக வரும்போதே ராடை சொறி விட்டு தான் வந்துக்கிறாப்புல விஜய். அதுக்கு பிறகு மாநாட்டுக்கு வந்தார் விஜய். மாநாட்டில் எப்படி பேசினார், எவ்வளோ சிறப்பாக பேசினார், அதுபோக தலைவர் விஜய் அவர்களின் பேச்சு இன்னைக்கு அரசியலில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னு இன்னும் 3 மாத காலம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது. அதுக்குள்ளே விஜய் அவர்களின் நடவடிக்கை அவர் பார்த்து மொத்த அரசியலும் பயப்படுது. அது உண்மை. சும்மா நம்ம வந்து அவருக்கு எலிவேஷன் கொடுக்கணும், பூஸ் பம்ப்ஸ் கொடுக்கலாம் கிடையாது. இன்றைக்கி
ஒட்டுமொத்த அரசியல் களமும் பயப்படுதுன்னா விஜய்க்கு. ஏன்டா ஆளுங்கட்சியான திமுக இது வரைக்கும் 1000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? இப்போ கடைசி இந்த விஜய் வருகைக்கு பிறகு தான் இது உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் எல்லாருக்கும் ஆட் பண்ணாங்க. இப்போ எல்லாருக்கும் 5000. இந்த 5000 பணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கிறாப்புல மக்கள் மனசை மாற்றுறாங்களாம். அதுவெல்லாம் வீடியோ போடுறது பொம்பளை 5000 வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 4 வருஷம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? 4 வருஷம் ஏன் அப்படி கொடுக்கல? இந்த வருஷம் மட்டும் ஏன் அப்படி கொடுக்குறீங்க? அப்போனா நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நம்ம நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நீ பணம் கொடுத்தாலும் சரி, நீ காசு கொடுத்தாலும் சரி, கொடை கொடுத்தாலும் சரி, இனிமேல் பட்டு யாராச்சும் ஒரு மூக்குஜை கொடுத்து ஓட்டு கேட்டா கூட நாங்க வாங்கிக்குவோம். பாவிகளா ஒன்றும் பிரயோஜனப்படாம இருக்கு. சரி, தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசினார், எப்படி பேசினார் போது விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் யங் தாத்தா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தாவேகாவுடைய இந்த நிர்வாகிகள் சந்திப்பில் நான் வந்து முக்கியமாக கவனிச்சது, அங்கே இஸ்லாமியர்கள் தொழுவதற்காக அங்கே ஒரு கூடம் அமைச்சிருந்தாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற பெருநாள், அவங்க தொழுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு கூடம் அமைச்சது மிக சிறப்பு. இது எந்த மாநாட்டிலையும் நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ராங்காக சொல்கிறேன், இது மிக சிறப்பாக இருந்துச்சு. விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு எல்லாம் என்னை விமர்சிக்கிறவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டாப்புல. முதல் தாக்குதல் எங்கள் மேலே தான். நாங்கள் அந்த தாக்குதலை அவர்கள் மேல் தொடுத்திருந்தோம். உண்மையிலே விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து இதை மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பண்ணால் எங்களுக்கு ஆசை. அதனால தான் எங்களுடைய போன கமெண்ட்லையும் விஜய் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி எங்களுக்கு, அதாவது நீ பனையை விட்டு வெளில வான்ற, வீட்டை விட்டு வெளில வான்ற, இந்த தமிழ்நாடே என்னதான்யா, இந்த வீடு தான் என் தமிழ்நாடு அப்படின்ட்டாப்புல. அடுத்தது அவர் வந்து அவருடைய தாவேகா தோழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்டையும் அவர் நீதி கேட்டிருக்காப்புல. நான் உங்களுக்கு நீதி பெற்றுத்தரதான் நான் வந்திருக்கிறேன். இங்கே எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கு. மற்ற கட்சியில மாநாடுன்னா உடனே பர்மிஷன் கொடுத்துட்றாங்க, எந்த கட்சி கேட்டாலும் பர்மிஷன். ஆனால் தாவேகாவில் ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டால் கொடுக்க கிடையாது. விஜய் வரக்கூடாது, விஜய் வந்தால் இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், கையை காட்டக்கூடாது, வெளியே வரக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. எங்களுக்கு அட்லீஸ்ட் மக்களை சந்திக்கிற அவங்க என்னை வந்து சந்திக்கிறாங்க, அதை ஒரு சந்திப்பு நடத்துறதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதிராக யார் சதி செய்கிறான்னு மக்களுக்கு நல்லா தெரியும். யாரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டெல்லாம் சதி செய்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளும் விஜய்க்கு எதிராக தான் நிற்குது. அதுதான் வந்து இன்னைக்கு பிரமிச்சு பார்க்கக்கூடிய அளவில் என்ன பார்க்குறோன்னா, விஜயகாந்த் வந்தப்பெல்லாம் கூட விஜயகாந்த் சைடு ஒரு குரூப் நின்னாங்க. ஆனால் விஜய் வந்ததுலேருந்து இது ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியிலையும் ஓட்டை பிரிச்சாப்ல இல்லை. இப்போ என் கட்சியில் நீ ஓட்டை பிரிச்சான்னு சீமான் மேலே அவ்வளோ காண்டு இருக்காரு. சீமான் வந்து அவ்வளோ காண்டில் இருக்கிறார் விஜய் மேலே. திருமாவளவன் எல்லா கட்சியும் என் பேரை சொல்லிட்டா தான் வருஷம் சொல்லிட்டே இருக்கிறோம். எல்லா கட்சியிலேருந்து உருவிட்டாப்புல. அதனால எல்லா கட்சிக்காரங்களும் கடுப்பில் இருக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்த அரசியல் களமும் ஏன் மேலே, அதாவது விஜய் மேலே ஒரு வன்மத்தில் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சதி செய்கிறாங்க அப்படின்னு அவர் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் என் மேலே அவ்வளோ வன்மத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு கன்வே பண்ணுறாரு. இது ஈஸியாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்ட்டா இதுதான் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே, சாதாரண மக்களுக்கே எல்லாருக்குமே தெரியுது. அதுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் காசு அப்படியே ஆறா பாயும். 1000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, 3000 கொடுப்பாங்க, 5000 வரைக்கும் கொடுப்பாங்க. அது என்ன மேட்டர்னா, இப்போ ஸ்டாலின் ஐயா கொடுத்துக்கிறாப்புல இல்லை, அதை மீன் பண்ணி தான் சொல்கிறாரு. இது எல்லாமே உங்களுடைய பணம் வாங்கி சொக்கால வச்சுக்கின்னு அவங்க காதில் ஒரு விசில் அடிச்சு கொடுங்க, கொஞ்சம் காண்ட் ஆகிட்டோம். பணம் கொடுத்துட்டு வேணா பாருங்களேன், இந்த எலெக்ஷன் டைமில் வருவாங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா 5000 கொடுத்தாரு, வந்துச்சா ஐயோ என் வீட்டில் அக்கௌண்ட் ஆடாயிருக்கு, பணம் வரப்போகுது, இவங்க கன்ஃபர்மேஷன் இருந்து கேட்பாங்க லோக்கலில் உள்ள அந்த திமுக நிர்வாகிக்கலாம். ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுத்துக்கிறாப்புல உங்களுக்கு பணம் வந்துக்குதா அப்படின்னு சாத்தின் உட்காரு, எங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு காதிலே ஒரு விசில் அடிச்சு விடுங்க, ஆளு காண்டா வெளில போகட்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நம்பாஸ் நம்பீஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாம் அந்த குட்டி குஞ்சான்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் 10-12 வயசில் உட்காந்துட்டு விஜய் மாமாக்கு ஓட்டு போடு, விஜய் மாமாக்கு ஓட்டு போடு. அவர் ஒரு வீடியோ, கியூட்டான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறோம். அவர் விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தார், அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாரு. இல்லை உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, டிவிகே, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர். நீங்க யாருக்கு சொல்ல போறீங்க? வேணாப்பா, என்னட்ட கேக்குறீங்க? இல்ல எல்லாத்தையும் தான் சொல்லு விஜய் சொல்லு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். உண்மையிலேயே எல்லா வீட்லையும் சொல்ல போனா அந்த டிஎம்கே, அதிமுக அந்த காரங்க இருக்காங்க இல்ல, அவங்களாம் வந்து ரத்தமும் சபையா ஊறி அப்பயிலே இருந்தவங்க. அவங்க விட சின்ன சின்ன வாண்டுலாம் இருக்குல்ல, அது போயிட்டு விஜய் மாமாக்கு ஓட்டு போடு, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுவோம். அவங்க காண்டாயிடுறாங்க. செவடர் உட்காரு, கம்மன் உட்காருன்னு அவங்களே டென்ஷன் ஆகிற அளவுக்கு அந்த குட்டி குஞ்சான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டாப்புல விஜய். கண்டிப்பாக
விஜய் வருவதற்கு முன்னாடியே எப்போ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார், அன்னையிலேருந்து வீட்டில எல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் 6வது 7வது 8வது அப்படிங்கிற பசங்க தான். விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டு. அது காது பிடிச்சி வச்சு ஒரு அக்கா சொல்லிட்டு இருக்கு, இவன் பாடு தாங்கல தம்பி, எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டு, விஜய்க்கு ஓட்டு. அந்த அம்மா அதிமுக கிளை செயலாளர் இருந்தது. அந்த அளவுக்கு எல்லா வீட்டில் உள்ள அந்த குட்டி குஞ்சான்ஸும் இவங்க தாவேகாவுடைய பிரச்சார செயலாளராக மாறிட்டாங்க. அதையும் விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணார். அதற்கு பிறகு விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் அழிப்பதற்கு கிடையாது, நாங்க ஒரு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கோம், நாங்க எந்த கட்சியும் அழிக்க வரல அப்படின்றாப்ல. திமுகவை ஒழிச்சு ஆகணும், நாங்க கங்கணம் கட்டிட்டு திரியணும். திமுகங்கிற கட்சி 2026 பிறகு இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயன்ற ஒரு நபர் வந்ததுக்கு பிறகு கரூர் சேம்பேட் மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுல, இவங்க அரசியலுக்காக யாரானாலும் கொலை பண்ணுவாங்க, என்னன்னாலும் பண்ணுவாங்கன்ற பயம் மக்கள் மனசுல இருக்கு. திமுகங்கிறது ஒரு தீய சக்தி, அதை அழிச்சு ஒழிக்கணும். நாம் தமிழர்லாம் ஒழிக்க வேண்டிய, அது ஒழிச்சு போச்சு. அப்போ எப்போ விஜய் அன்னைக்கு லெட்டர் போர்டில் கையெழுத்து போட்டு கட்சி ஆரம்பின்னு சொன்னாலும் அன்றைக்கி அந்த கட்சி ஒழிஞ்சு போச்சு. அதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்க்க வேண்டியதில்லை. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. அதனால நீங்கள் எடுக்கும் போதே எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இழுத்து விட்டாப்ல விஜய், என்ன காரணம், நீங்களாம் என் பக்கம் வந்திருக்காண்டாப்ல. ஆனால் திமுகங்கிற கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சி, அது தீய சக்தி. கண்டிப்பா அந்த கட்சியை ஒழிக்கணும்னு தான் மக்கள் உங்க பக்கம் நிக்கிறாங்க. அடுத்தது அனுபவம் இல்லை, விஜய்க்கு அனுபவம் பத்தல, அனுபவம் கிடையாது. அவர் வந்து என்னங்க பண்ணுவாரு, நாங்க இத்தனை வருஷமா கட்சி நடத்தி இருக்கிறோம், எங்களாலே தாக்கு பிடிக்க முடியல, விஜய்க்கெல்லாம் அனுபவம் பத்தல அப்படின்றாங்க. அவர் சொல்றாப்புல, அனுபவம் உங்களுக்கு என்னதுல சார் அனுபவம் இருக்கு, கொள்ளையடிக்கிறதுலாம் உங்களுக்கு அனுபவம், வேற எதுல அனுபவிச்சிருக்கிறீங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற அனுபவம் தான் இருக்கு. நாங்க மக்களை நம்பி வந்திருக்கோம், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது மனசார இருந்தா போதும் சார், மனசுல இருக்கும் நான் நல்லது செய்யணும் மக்களுக்கு அப்படின்னு அந்த மனசுல இருந்தா போதும். காமராஜர் என்ன படிச்சுட்டு வந்தாரா, மெத்த படித்த மேதாவியா, இல்ல எம்ஜிஆர் என்ன மெத்த படித்த மேதாவியா, அவங்கெல்லாம் வந்து எப்படி அரசியல் பண்ணாங்க. அப்படி மக்கள் விரும்புற நல்ல ஆட்சியை நான் தர உங்களுக்கு, திமுக ஆட்சி கூப்பிட போறீங்கன்றாப்புல. அது ஆல்ரெடி கூப்பிட உட்கார போயிட்டு ரெடியா இருக்காங்க, கூப்பிட ரெடி கொண்ட 2024 உட்கார வைக்க மட்டும் வேலை, அதற்கான வேலைகள் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. ஸ்டாலின் என்ன சொல்றாப்புலன்னா, நாங்க என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் தான், நாங்க டெல்லி கண்ட்ரோலே இல்லை, தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் தான் இருக்கும் அப்படின்றாப்புல. அதுக்கு தலைவர் ஒரு மொக்க போட்டுக்கிறாப்புல, என்னன்னா உங்க கண்ட்ரோல்ல உங்க ஆட்சியே இல்லைங்க, தமிழ்நாடே உங்க கண்ட்ரோல்ல இல்லை. அதாவது பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், சட்ட ஒழுங்குல அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இல்லை, நீங்க எப்படி டெல்லி கண்ட்ரோல்ல இருப்பீங்க அப்படிங்கிறாப்புல. அதுபோக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து சட்டமன்றத்தில் சொல்லிக்கிறாப்புல, மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னால இடையில அது சொல்லிக்கிறாப்புல. அதாவது மீனவர் பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க, அதற்கு பிறகு ஊனமுற்றவர்கள் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் மக்கள் சந்தோஷமா இருந்தால் பொங்க வச்சு தானே கொண்டாடுவாங்க, இதெல்லாம் புதுசாக போராட்டம் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. பொருடி இந்த வருது 2026 எலெக்ஷன்ல மொத்தமாக பொங்க வைப்பாங்க அப்படிங்கிற டோல்ல தலைவர் அவர்கள் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு சாட்டடி கொடுத்துக்கிறாப்புன்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகள், நான் ரொம்ப நாளாக அதில் நிறைய வீடியோக்களை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். திமுக மிகப்பெரிய பித்தலாட்டத்தை ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, எலெக்ஷன் போன 2021 பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க, நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. மொத்தம் 581 வாக்குறுதிகள் நினைக்கிறேன். அந்த வாக்குறுதிகளில் உண்மையாக தேடி பிடிச்சினாங்களே ஒரு 200 கூட இல்லை, 180 தான் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்றது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா 90% முடிச்சிட்டாங்க, அப்புறம் அது ஒரு 80%. இப்போ 80% முடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு இப்போ நம்பர் கணக்கில் சொல்றாங்க. நீ வந்து பர்சன்டேஜ் கணக்கு சொன்னா நீ கணக்கு போற, நம்பர் கணக்கு சொல்றதுனால புதுசாக நம்பர் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மொத்தமாக முடிச்சது மோர் தென் 35 to 40 அதுக்கு தான் முடிச்சிருக்காங்க. மித்தது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா என் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு போராட்டம் நடக்குது என்ன காரணம், இந்த திமுக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தான் இப்போ ஆட்சி பிடித்த உட்காந்துருக்கிறாங்க. அதை அடிச்சு விரட்டணும், இவர்களெல்லாம் பொய் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அம்பலப்படுத்துகிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் தேடி பார்த்துருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் அதான் இருக்கும். இன்னைக்கு பெரியவர்களாக தேடி பார்த்துருக்காங்க, திமுக எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு, எத்தனை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அடுத்தது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டியது, இதுக்கு முன்னாடி அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்காருல்ல, அவர் தான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார். விஜய் அவர்கள் ஏன் இதை பேச மாட்டேங்கன்னா நம்ம கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தோம், இதெல்லாம் அவர் எடுத்து பேசணும், மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும் என்ற சட்ட ஒழுங்குல இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஜிபியே கிடையாது. அதாவது தமிழ்நாடு மாதிரியான இவ்வளோ பெரிய ஒரு அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் இப்போ 5 வருஷமா அது இல்லைன்னு வச்சுங்களேன், இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லை, டிஜிபியே போடலை, பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சட்ட ஒழுங்கு இவ்வளவு சீர்கட்டு கிடக்கிறதுக்கு மெயின் கண்ட்ரோலே கிடையாதுங்க. டாப் ஆள் ராஜாவே இல்லைன்னா கீழே உள்ள சோல்ஜர்ஸ் எப்படி செயல்படுவாங்க? இன்னைக்கு டிஜிபியே கிடையாது. அதை விஜய் அவர்கள் கையில் எடுத்து சூப்பராக பேசியிருந்தார். இன்னைக்கு தான் மன நிறைவா இருக்கு.
இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பேசுங்க விஜய். இருந்தாலும் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கோம். அருண்ராஜ் ஐயரசும் ஆதவர்ஜுனாவும் இதெல்லாமே பேசுவாங்க. ஏன்னா இது மாதிரி பெரிய மேடைகளில் இந்த ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இந்த டிஜிபி போட்ட விஷயத்தெல்லாம் அருண்ராஜ் ஐயரசும் ஆதவர்ஜுனா பேசிட்டான். இன்னைக்கு விஜய் எடுத்து பேசுனது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் டிஜிபியே இல்லையாங்கிற மேட்டர் இன்னைக்கு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு எஃபெக்டாக போயிருக்கு. அப்படின்னா இது இந்த விஷயத்தை விஜய் எடுத்து பேசுனது தான் மிக சிறப்பாக இருந்தது. அடுத்தது வாக்குறுதிகள். பொய் வாக்குறுதிகளை நான் கொடுக்கவே மாட்டேன். அதாவது சாத்தியமில்லாத நான் ஏன் சொல்லணும் உங்கள்கிட்ட? திமுக சாத்தியமில்லாத சொல்லி தான் ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு பண்ண முடியாமல் இருக்கிறேன். அது எதுக்கு நான் உங்கள்கிட்ட பொய் வாக்குறுதி கொடுக்கணும்? கண்டிப்பாக சாத்தியமானதை, நடைமுறைக்கு சாத்தியமானதை, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நான் உணர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை ஒன்று தரேன். அதில் உங்களோட எல்லா குறைகளும் தீர்வடையும் அப்படின்றது. அதுபோக நான் பிஜேபியை நான் எதிர்க்கலை, பிஜேபி நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க, சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நடக்கிறது சட்டமன்ற எலெக்ஷன். இந்த இடத்துல திமுக வேணுமா, தாவேகா வேணுமா, விஜய் வேணுமா, ஸ்டாலின் வேணுமா அப்படின்றதான மேட்ரு. அதனால தான் நான் வந்து ஃபோக்கஸ்டாக நான் அடிக்கிறது ஒத்த எதிரி நான் குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க. எனக்கு இப்பொழுது ஒரே ஒரு எதிரி திமுக மட்டும்தான். அதை சொல்லிட்டாப்ல. ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜி டிவிகே, இன்னொன்று நெகட்டிவ் எனர்ஜி டிஎம்கே. அதனால நான் இப்போ டிஎம்கே மட்டும் தான் அடிக்க போகிறேன் அப்படின்றாப்ல. இது நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்கேன். அவர் பிஜேபி சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுறாரு. நாங்கள் அது எவ்வளோ விஜய் மேலே எவ்வளோ விமர்சனம் வச்சுருக்கோம். ஒரு இடத்துல அவர் பிஜேபி அட்டாக் பண்ணி பேசலை அப்படிங்கிற விமர்சனம் நான் வைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எலெக்ஷன் யார் அடிக்கணுங்கிறத ஒரே ஃபோக்கஸ்டாக ஒரே எதிரி அடிக்கணும். இப்போ போய்ட்டு நான் பிஜேபியும் டச் பண்ணுறேன், நான் டிஎம்கேயும் டச் பண்ணுறேன் அப்படிலாமே வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக டிஎம்கே மட்டும்தான் கூறி வச்சு இந்த எலெக்ஷன் அடிக்கணும். அதை தான் விஜய் சீரும் சிறப்புமாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த குண்டு விக்ரவாண்டியில் அவர் போட்ட ஒரு குண்டை பற்றி பேசியிருந்தாப்புல. அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அது ஒரு நல்ல ஒரு குண்டு தான். அன்னைக்கு வச்ச திரி இன்னைக்கு வரைக்கும் வெடிச்சுன்னு இருக்குது. எல்லா டிஎம்கேலையும் சரியா, அதிமுக அந்த என்டிஏ கூட்டணியுமே வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எனக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறதும், பிசிகா வந்து குரல் எழுப்புறதும், அதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது விஜய். அவர்கள் வச்ச குண்டு இன்னைக்கு பெரியவர்களாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் அவர்கள்லாம் விஜய் பக்கம் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. இந்த தேர்தலில் விஜய் சோலவாக நின்று பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பில் விஜய் வந்து 2 நாளாக கஷ்டப்பட்டு ஆசாரி வேலையெல்லாம் பார்த்து ஆப்பை சீவி அந்த வச்சு தூக்கி 2 கட்சியும் வச்சு சொறி விட்டுருக்குறாப்லாம் தான் நான் பார்க்குறேன். பெரிய சொருளாக சொல்லிட்டு இருக்காரு. எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எந்தெந்த இடத்துலாம் அடிக்கணுமோ அந்த இடத்துல பெர்ஃபெக்டாக அடிச்சிருக்காரு. இதே மாதிரி ஒரு அக்ரெசிவான பொலிட்டிக்கல் வேணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பல தொடர்கள் எதுவுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து காட்டிட்டு போங்க. அவ்வளோதான். இன்னைக்கு அடிச்சாட்டி ஓயறதுக்கு ஒரு வாரம் உட்காந்து அழுதுனுக்குறாங்க. திமுக ஐடிவிங்களாம் அழுதுனுக்குறாங்க. இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடிவிட்டாப்ல. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. அதை மாற்றி விட்டு புழுகணி பெருமானே மாற்றி விட்டாப்போல. காண்டாயிட்டா அவங்களாம் நானாடா போடுகிறேன் அப்படின்ட்டு அச்சு மோதி நிற்கிறாயோ. பரவாயில்ல, திமுக ஐடிவிங்கள இன்றைக்கி தான் வேலை வந்திருக்கு. இத்தனை வருஷம் அமைதியாக இருந்தாங்க, மயான அமைதியில் இருந்து இன்றைக்கி வந்து முடிச்சுக்கிட்டாங்க, நொம்பால் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்ட்டு பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இன்றைய விஜய் அவருடைய பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு, விஜய் வேறு என்னென்ன பேசிருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களுடைய பதில் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கும். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.